எழுதி வைங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுல மிகப்பெரிய வறட்சி சந்திக்குங்க இந்த தமிழ்நாடு. நீங்க வாக்கு செலுத்தின பாவம், நல்லவங்களை விட்டு தீவிரங்களை வாக்கு செலுத்தின பாவம், அதோட விளைவு இதுதான். இதுதாங்க அது விளைவு. யாருன்னா ஒருத்தர் வருவார், தமிழ் தேசியம் பேசிட்டு வருவாரு, நிலம் மண்ணு மலைன்னு பேசுவாரு. அந்த ஆள நீங்க கோமாளியா பேசுவீங்க. ஆனா உண்மையிலேயே கோமாளி நீங்க தாங்க. உண்மையிலேயே நீங்க தாங்க கோமாளி. தமிழர்கள் தயாரா இருங்க. பிற மாநிலங்கள்ல போய் அகதியா வாழ்றதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா சத்தியமா அதுதான் நடக்க போகுது இன்னும் 10 ஆண்டுகள்ல. விடுதலை வீர நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒசூர்ல இருக்கும் கிழவரப்பள்ளி டேம். தமிழர்கள் மனசை கொஞ்சம் இரும்பாக்கிங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை ஒன்றும் வாழவே முடியாது. கொஞ்சம் அப்படியே திரும்பி இந்த அணையை பாருங்க. நம்ம கர்நாடகால இருந்து நேரடியா, கர்நாடகா சிப்காட்ல இருந்து கழிவுநீர் நேரடியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆத்துல கலக்குது. இது இந்த ஆத்துல உள்ள கெமிக்கல் போனா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வாழும், நம்ம நிலம் பாலைவனமா மாறும். இதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த காணொலி. இந்த இயற்கை சார்ந்து இந்த மண்ணு மேல மலை மேல யாருக்கு ஒரு அக்கறை கிடையாது. கொஞ்சம் பாருங்க, முழுக்க முழுக்க இது கழிவு நீர் தான். இப்ப இந்த பேட்டி எடுக்கிற என்னாலே இதை சுவாசிக்க முடியல. இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கு முன்னாடி வீடியோ எதுவும் எடுக்காதீங்க. பின்னாடி வர பிரச்சனை நீங்க சந்திக்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இதனால வர பிரச்சனை சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். ஏன்னா எனக்கு என்னோட சேனலை விட இந்த நிலமும் அடுத்த தலைமுறை வாழ்றது தான் முக்கியம். இந்த இயற்கைக்காக ஒரு அரசியலை யாரும் பேசுறது கிடையாது, ஒரு தலைவரை தவிர்த்து. மக்கள் வந்து திரைக்காட்சி முன்னாடி போறாங்க, அவங்களுக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பின்னாடி பாருங்க. இது இவ்வளவு கழிவு நீர் நம்ம ஆத்துல போய் கலந்தா நம்ம ஆறு என்ன நிலைமையாகும், அடுத்த தலைமுறை எப்படி வாழும்? எல்லாரும் ஒரு நடிகனை பத்தி சிந்திக்கிறாங்க, ஒரு மதத்தை பின்னாடி போறாங்க. எந்த நடிகை பின்னாடி போனாலும், எந்த மதமா இருந்தாலும் எல்லாருக்கும் நீர் வேணும், சோறு வேணும், இயற்கை வேணும். கொஞ்சம் அப்படியே பாருங்க, மனசே வலிக்குது இதெல்லாம் பார்த்தா. கர்நாடகாவில் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த தெளிவு கூட, அரசியல் தெளிவு கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. தமிழர்கள் கொஞ்சம் மன சிந்திச்சு பார்க்கணுங்க. இதை நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த ஆத்த பாளையமா மாத்திட்டு நிலத்தை நஞ்சாக்கிட்டு எப்படியா வாழ முடியும்? ஒருத்தருக்கு ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அவர் நமக்கானவரா, அவர் நம்ம மண்ணுக்காக நிப்பாரா, நம்ம மலைக்காக நிப்பாரா, நம்ம ஆத்துக்காக நிப்பாரான்னு ஒரு செகண்ட் சிந்திக்கீங்க. மக்கள் எது பின்னாடி போறீங்கன்னே தெரியல. இந்த ஆறு எல்லாம் எப்படிங்க நீங்க வாழுவீங்க? இந்த ஆறு எல்லாம் உங்க குழந்தை எப்படிங்க வாழும்? நீங்க ஒருத்தர் வாக்கு செலுத்திட்டு போயிடுறீங்க, நீங்க இறந்துறீங்க, உங்க குழந்தை எப்படிங்க வாழும்? அதை பத்தி புரிதலே கிடையாதுங்களாங்க. கொஞ்சம் பாருங்க இதெல்லாம். ஒரு கர்நாடகாக்காரங்க இருக்கிற ஒரு தெளிவு கூட மான தமிழனுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்களாங்க. வீரமே அரண வாழ்ந்த ஒரு தமிழ இந்த மாதிரி பாருங்க. இதை தட்டி கேட்க இப்ப புதுசா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அவங்களும் இதை பத்தி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் அதை கேட்க மாட்டாங்க. இந்த நிலத்துக்கும் மண்ணுக்கும் தொடர்ந்து போட்டிட்டு மண்ணுக்கு மக்களுக்காக நிக்கிறோம் நான் தோக்க வச்சுட்டு. இதுதாங்க கேதி பாருங்க, நாதி இல்லாம இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க, கர்நாடகாக்காரரும் குளிச்சுட்டு அனுப்புறாங்களாம். அந்த சோப்பு நுரை வருதுன்னு ஒரு பாட்டியம்மா சொல்றாங்க. இது சோப்பு நுரையாங்க, இந்த பறகுது பாருங்க மேல, அது அங்கெல்லாம் சோப்பு நுரையாங்க. அது இது அப்படியே காத்துல பழம்போது தோப்புங்கள் உழுது, நிலத்துல உழுது, ஆறு மண்ணெல்லாம் நாசனமா போகுது. ஒரு பக்கம் ஆந்திராக்காரன் பாலாற்றுல குறுக்க அணைய கட்டுறான், ஒரு பக்கம் மேகதாது அணைய கட்டுறான், ஒரு பக்கம் கர்நாடகா வர அந்த தண்ணியில இந்த கெமிக்கலை கலந்து விடுறான். தமிழர்கள் மட்டும், தமிழ்நாட்டில் வசிக்கிற நம்ம மட்டும் என்னங்க பாவம் பண்ணிட்டோம்? நீங்க ஒருத்தர் வாக்கு செலுத்தி முன்னாடி சிந்திச்சு வாக்கு செலுத்துனுங்க. இந்த மாதிரிலாம் தான் என்ன பண்ண முடியும் பாருங்க. உங்களுக்கான தலைவன் யாருன்னு நீங்க தேடவே இல்லைங்க. எல்லாமே கையை மீறி போன தப்ப எதையுமே மாத்த முடியாதுங்க. மலையை உடைச்சிட்டான், அதுக்காக ஒருத்தர் போராடுறாரு, அவனை பைத்தியக்காரன்றாங்க. ஒரு மரத்துக்கு ஒருத்தர் மாநாடு போறாரு, அதனால பைத்தியக்காரன் தான் சொல்றீங்க. அந்த மரம்லாம் எப்படி வாழுவீங்க? நம்ம சாமியை கும்பிடுறோம், போயிட்டு எல்லா சாமியும் கும்பிடுறோம். உண்மையான கடவுள் அந்த மரம் தாங்க. அந்த மரத்துல வர காற்றை சுவாசிக்கிறதுனால தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்றதுனால தான் இந்த கடவுளையே கும்பிடுறோங்க. இயற்கையை அழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலீங்களே நீங்க. இந்த ஆத்துல இப்படி நஞ்ச கலந்தா அதை காட்டுப்பா, பாருப்பா, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எப்படி பறக்குது பாருங்க. இத்தனை ஊடகங்கள் இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஊடகம் இதை காட்டுதா? பேட்டி எடுக்கிறேன், நீங்க தான் பைத்தியக்காரன் தான் கமெண்ட் பண்ணீங்க. இது கூட உங்க நிலத்துக்காக நிக்கிறோம், நீங்க நடுத்தர் நிக்கச்சு. இதுதாங்க நிலைமை. இப்ப இப்படி பாக்குறீங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்க குழந்தைகளை எந்த நிலைமையில நீங்க விட்டு போவீங்க? எந்த நிலைமையில விட்டு போவீங்க உங்க குழந்தைங்களை? நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்க குழந்தைங்க வாழ வேணாவா? உங்க குழந்தை தண்ணியை குடிக்கணுமா? இல்ல குடிச்சு உயிர் வாழ முடியுமா? இந்த ஆறு இங்க இருந்து நேரா போகுது, இந்த கெமிக்கல் தண்ணி எல்லா நிலத்திலையும் கலக்குது. அந்த நிலத்துல எப்படிங்க பயிர் வளரும்? எப்படி பயிர் வளரும்? பயிர் விளைஞ்சாதான் நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க எப்படி வாழுவீங்க? அப்போ தமிழன் ஜாதி மதமா பிரிஞ்சுட்டான். இதுதாங்க இதுக்கு முதல் காரணமே. இதுதாங்க தமிழன் வீழ்ச்சிக்கு தமிழனதாங்க காரணம். எழுதி வைங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுல மிகப்பெரிய வறட்சியை சந்திக்குங்க இந்த தமிழ்நாடு. எழுதி வைங்க. தொடர்ந்து இதே மாதிரி
எல்லா கழிவுகளும் நிலத்துல கலந்தா உன் நிலம் பாலைவனமா மாறும், உன் நிலம் நஞ்சா மாறும். நிலம் பாலைவனமா மாறினதுக்கு அப்புறம், நிலம் நஞ்சா மாறினதுக்கு அப்புறம் எதை சாப்பிடுவீங்க, எதை குடிப்பீங்க, தண்ணீரை எப்படி உருவாக்குவீங்க, அரிசி பருப்பை எப்படி உருவாக்குவீங்க? ஐடில வேலை செய்யறீங்க, கார் கம்பெனில வேலை செய்யறீங்க, பெரிய பெரிய நிறுவனத்தை வேலை செய்யறீங்க, 1 லட்சம் 1 கோடி சம்பளம் வாங்குறீங்க. அந்த 1 லட்சம் 1 கோடியை வச்சு இந்த தண்ணியை உருவாக்க முடியுங்களா, இல்ல மழையை உருவாக்க முடியுமா? தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த காணொலியை பகிருங்க, முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தடுக்கணுங்க. தமிழனை தண்ணி கேட்டா அடிக்கிறாங்க, தமிழனுங்க தண்ணி வந்து விஷ தண்ணி. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழினம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எல்லாரையும் வாழ வச்சு தான் இறந்து போனோம். இதுதான் நிலைமை. வேற மாநில இருந்து பொழைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட நிலத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த நிலத்தோட பூர்வகுடி தமிழர்கள் எங்க போவாங்க? மும்பையில போனாங்க அடிச்சாங்க, இலங்கையில அடிச்சாங்க, கர்நாடகாவில் அடிக்கிறாங்க, ஆந்திராவில் அடிக்கிறாங்க. இந்த நிலமும் பாலைவனமா மாறினா நீங்க எங்க போவீங்க? ஒரே ஒரு கேள்வி வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, உங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு இல்லைங்க, நடுத்தர் தானே போனோம். இப்ப உங்க நிலம் பாலைவனமா மாறிச்சு, வாழ தகுதியற்ற நிலமா மாறிச்சு தமிழ்நாடு. அதுக்கு சான்று இதுதாங்க. யாருன்னா ஒருத்தர் வருவார், தமிழ் தேசியம் பேசிட்டு வருவாரு, நிலம் மண்ணு மழைன்னு பேசுவாரு. அந்த ஆள நீங்க கோமாளியா பேசுவீங்க. ஆனா உண்மையிலேயே கோமாளி நீங்க தாங்க. உண்மையிலேயே நீங்க தாங்க கோமாளி. ஒரு நடிகனா தலைவனே எடுத்துன்னு போனா இதுதாங்க நாடு நிலைமை. இதெல்லாம் தெரியாம தான் இருக்கா, இல்ல பார்க்காம தான் இருக்காங்களா? இத்தனை அமைச்சர்ல இருக்காங்க, இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுக்கிறீங்க, புதுசா வந்தெல்லாம் தலைவர் ஆகிறீங்க. உங்க தலைவர் இதுக்காக பேசணும்ல, உங்க தலைவர் இதுக்காக போராடணும்ல. இந்த நிலத்துக்கு தானே முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த முதலமைச்சர் இதெல்லாம் தெரியணும் இல்ல. தமிழ்நாட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், இங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழுவாங்க? நிலம் முக்கியம் இல்ல, தண்ணி முக்கியம் இல்ல, காற்று முக்கியம் இல்ல. இதுக்காக போராடணும் இல்ல, இதை தடுத்து நிறுத்தணும் இல்ல. இப்ப இந்த காணொலி பேசுற எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. நீங்க தான் பாதுகாப்பு நிக்கணும். இந்த காணொலி பதிவு பண்ற எனக்கும் சேர்த்து நீங்க தான் நிக்கணும். தயவு செய்து இந்த காணொலியை பரப்புங்க. இதை தடுத்து நிறுத்தி ஆகணும், வேற வழி இல்லைங்க. உண்மையிலே மானமோ ஈனமோ ரோசம் சூடு சொரணம் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா தமிழர்களுக்கு இதை தடுத்து நிறுத்தி ஆகணுங்க. அவதூறா பேசுறேன்னு நினைக்க வேணாம், அவ்வளவு வழிங்க உள்ள. ஏன்னா இதே நிலத்துல நான் பிறந்திருக்கேன், இதே நிலத்துல என்னோட பையனும் இருக்கான். நான் வாழ்ந்துட்டு போயிருவேன், என் பையன் எப்படி வாழ்வான்ற சிந்தனை உங்களுக்கும் வரணும். எனக்கு வந்திருக்கல சிந்தனை, நான் இறந்துடுறேன், என் பையன் வாழணும் இல்ல. நீங்க இறந்தவங்க பசங்க எப்படி வாழுவாங்க, தண்ணி இல்லாம எப்படி வாழுவாங்க? அந்த சிந்தனை உங்களுக்கு ஒருத்தருங்க வரணுங்க. தயவு செய்து இந்த காணொலியை பகிருங்க. நீங்க வாக்கு செலுத்தின பாவம், நல்லவங்களை விட்டு தீவிரங்களை வாக்கு செலுத்தின பாவம், அதோட விளைவு இதுதான். தமிழர்கள் தயாரா இருங்க. புரட்சியை சந்திக்கிறதுக்கும் வறட்சியை சந்திக்கிறதுக்கும். புரட்சி வெல்லாம வறட்சி வந்துச்சுன்னா பண்டமாதரத்தை கட்டின்னு குழந்தை குட்டியை கூட்டின்னு பிற மாநிலங்களில் போய் அகதியா வாழ்றதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா சத்தியமா அதுதான் நடக்க போகுது. இன்னும் 10 ஆண்டுகள்ல நீங்க எழுதி வைங்க. நான் இறக்கலாம், நான் சொல்ற இந்த பதிவு இறக்காதுல்ல. பெரிய புரட்சி வெடிக்க போது, பெரிய வறட்சி நடக்க போகுது தமிழ்நாட்டுல. குடிக்கிற தண்ணிகள்லாம் கஷ்டப்பட போறீங்க. இப்ப பேசுறதுனால அந்த மூச்சை உடம்பு இல்லைங்க, அவ்வளவு இதா இருக்கு. இதுல பறக்கிறதெல்லாம் சாதாரண நுரை இல்லைங்க. கை மேல பட்டோம்னா கையை அரிக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ஒரு மரத்து மேல பட்டா அந்த மரம் என்ன ஆகும், இந்த நிலம் என்ன ஆகும்? இறந்துருவீங்க, சத்தியமா நீங்க இறந்துருவீங்க. இந்த நிலம் போனா சுடுகாடுங்க தமிழ்நாடு. அடுத்த சுடுகாடு தமிழ்நாடா மாற போகுது. நீங்க என்ன பாருங்க, எழுதி வச்சுக்கங்க, தயவு செய்து எழுதி வச்சுங்க. தமிழர்கள் எச்சரிச்சுங்க, இதுதான் கடைசி வாய்ப்பு. உங்களுக்காக நல்லவன மண்ணுக்காகவும் மழைக்காகவும் இயற்கைக்காக பேசுற நீங்க கோமாளி நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே கோமாளி நீங்க தாங்க. முதல்வர் ஐயாவுக்கு ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். உங்களுக்கு உண்மையிலே தமிழக மக்கள் மேல பெரும் அக்கறை இருந்தா உடனடியாக தடுத்து நிறுத்துங்க. இந்த விடுதலை வீரன் வழி சார்பா ஒரே ஒரு கோரிக்கை தான். தயவு செய்து இதுக்காக போராடி தடுத்து நிறுத்துங்க. ஒசூர் கலவரப்பள்ளி டேம் தயவு செய்து ஒரு புரட்சி வெடிச்சு ஆகணுங்க. நன்றி, வணக்கம்.